வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. 2026 கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும்? குரு பகவான் பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல இருந்து தன்னோட 2ஆம் வீட பார்க்குறாங்க. கன்னிக்கு 2ஆம் வீடு, துலாம் வீட பார்க்குறாங்க. அப்பன்னா தனலாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு, குடும்பம், குழந்தை, குட்டி அமையக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இப்போ குருவோட பார்வையே செயல்பாட்டுல இருக்கிறதுனால நல்லா இருக்கு. அது 3வது மாசம் வரைக்கும் கொஞ்சம் தடையில இருக்கிற காரணத்தினால செல்வ செழிப்பை இது குறைக்கும் அப்படிங்கிறதும், குடும்பத்துல கொஞ்சம் சங்கடங்களையும், பிரச்சனைகளையும் வர 3வது மாசம் வரைக்கும் நீங்க அனுபவிக்க வேண்டியது வந்துரும். தனலாபத்துக்கும் கொஞ்சம் சங்கடத்த குடுக்கும். ஏன்னா வக்ரகதியில பார்க்கறதுனால, அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் 3வது மாசம் வரைக்கும் இருக்கும். மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒண்ணும் கவலைப்பட வேண்டியது இல்ல. தனலாபத்த 3வது மாசத்துக்கு மேல ஒரு 9 மாசம் நீட்டா அவரு குடுத்துட்டு இருப்பாரு அப்படிங்கிற காரணத்தினால, அதுவும் லாபத்துல இருக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, உங்களோட 4ஆம் இடத்த பார்க்கறதுனால சுகபோகத்த பெருக்கக்கூடிய அமைப்பு, தாய்க்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை இருந்தாலும், அதையும் நிவர்த்தி பண்ணி குடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அருமையா இருக்கு. சில பேர் வீட்டுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அது வீடு கட்டக்கூடிய யோகத்தையும், வீட்டுக்கு கால் போடக்கூடிய யோகத்தையும் அருமையா செஞ்சு குடுப்பாங்க. அதுவும் நல்லா இருக்கு. சரிங்களா? உங்களோட 6ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. இங்க தான் கொஞ்சம் பிரச்சனை வந்து நிக்குங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, குரு 6 பார்த்தாரு அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் விபத்துகள குடுப்பாங்க. கோச்சார குரு நல்லவர் கிடையாது. அதனால விபத்துகள குடுப்பாங்க. கொஞ்சம் கடன குடுப்பாங்க. நோய் நொடிய குடுப்பாங்க. ஒரு சில பேத்த படுத்த படுக்கையாக்கக்கூடிய தன்மை வரைக்கும் இழுத்து கொண்டே நிறுத்திரும். ஒரு சில பேர் கோர்ட் கேஸ்ன்னு அலைய வேண்டிய சூழ்நிலையும் வந்து சேரும் அப்படிங்கிறதுனால, இந்த கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. சரிங்களா? அந்த வீட்லயே ராகுவும் உட்கார்ந்திருக்கிறதுனால பிரச்சனைகள இதெல்லாம் அதிகப்படுத்தி விட்டுருவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. 7ல சனி இருந்ததுன்னா, அவங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகக்கூடிய தன்மையும், அதுவும் சனி சந்திரனையே பார்க்கறதுனால டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத்திணறல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் ஏற்படுத்துவாங்க. தாமத திருமணத்தை ஏற்படுத்தலாம். இன்னும் ஒரு 2 ஆண்டு காலத்துக்கு ஏதோ ஒரு காரணத்தினால கல்யாண யோகம் தள்ளி போகக்கூடிய அமைப்பும், நண்பர்கள் மத்தியில வேண்டாத சங்கடங்களையும், பிரச்சனைகளையும் உண்டாக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நிம்மதி இல்லாத மனசு, அலைபாயக்கூடிய மனச ஏற்படுத்துங்க. அம்மாவுக்கு உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் சரியாகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. சில சமயம் ஆஸ்பத்திரி விரயத்தை இது குடுக்கும் அப்படிங்கிற காரணம். சந்திரனுக்கு 10ல குரு இருந்தாரு அப்படின்னு சொன்னா, ஒரு சில பேத்துக்கு அரசு உத்தியோகத்துல இருந்துன்னா வேண்டாத கெட்ட பேரை ஏற்படுத்துங்க. இல்ல வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு, அதனால அந்த வேலைய டிராப் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் கொஞ்சம் குடுக்குங்க. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. 12ல கேது உட்கார்ந்து இருந்ததுன்னா, வெளியூரோ, வெளிநாடோ போறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா, அதிலயும் கொஞ்சம் தடை ஏற்படுத்தும். திருமணமானவங்களுக்கு தாம்பத்திய குறைபாடு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். சுகபோகங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். கடவுள் பக்தி, ஈடுபாடு எல்லாமே கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இப்போதைக்கு செயல்பாட்டுல நல்லா இருக்கு. சரிங்களா? இது உங்களோட ஜாதக ரீதியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தசாபுத்தி பலன்கள் வெறும் 10% தான் வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். மீதி ஒரு 75% உங்க பிறப்பு ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுத்தியும், அந்த லக்னத்துக்கு உண்டான பலன்களையும் 75% தர்றதுனால, முழு பலன அதுல தான் நம்ம அனுபவிக்க முடியும். அதுதான் வேலையும் செய்யுங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இதுல 3 நட்சத்திரங்கள் இதுல இருக்காங்க. உத்திரம், அஸ்தம், சித்திரை. இந்த 3 நட்சத்திரத்தோட பலனும் கொஞ்சம் மாறுபடுங்க. ஏன்னா பிறப்பு தசாபுத்திய பொறுத்தளவுக்கு இந்த 3 நட்சத்திரமும் வெவ்வேறு தசாபுத்திகள் செயல்படுறதுனால, இப்போதைக்கு நடக்கிற தசாபுத்திக்கு ஏத்த மாரி, லக்கணத்துக்கு அது பாதகமா இல்லைன்னா, உங்களுக்கு வேணுங்கிற பலன்கள, சுப பலன்கள குடுத்துருவாங்க. அப்பன்னா அதுல விலக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும், நீங்க இந்த ராசி பலன்ல புரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? உங்களோட ஜாதகத்த ஜோதிடர்ட்ட கொண்டு போய் குடுத்து, உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதுலருந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் சிறப்புங்க. இது வெறும் இந்த கோச்சார பலன் வெறும் 10% தான் வேலை செய்யும். நீங்க பிறந்த நேரத்துக்கு உண்டான லக்னத்துக்கு ஏத்த மாரியும், ராசி, நட்சத்திரத்துக்கு உண்டான மாரியும் தான் உங்களுக்கு வேணுங்கிற பலன் 75% கிடைக்கும். மீதி ஒரு 15% கூட உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளோ, இல்லைன்னா உங்க அப்பா, அம்மா ஜாதகத்த பொறுத்து கொஞ்சம் மாறுபடலாங்க. அத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு உண்டான வேலைய நம்ம இறங்கணும். சரிங்களா? சும்மா இதுல சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 12,00,00,000 பேத்துக்கு இதே ராசி ஓடிட்டு இருக்குங்க. கன்னி ராசியே ஓடிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் 100% பலன குடுத்துருமா அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் சும்மாங்க. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. அதனால உங்களோட பிறப்பு ஜாதகம் துல்லியமா வேலை செய்யும். எங்களுக்கு ஜாதகமே இல்லைங்க. பிறந்த தேதியும், நேரமும் இருந்தா போதும். எந்த ஜோசியக்காரங்கள்ட்ட குடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வேணுங்கிற பலன் கிடைச்சுரும். அவங்க சொல்லக்கூடிய கோயில்ல போய் நீங்க ஒண்ணும் அங்க பரிகாரம்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டியதில்ல. அந்த மண்ண போய் மிதிச்சுட்டு வாங்க. வேலை முடிஞ்சு போச்சு.
நம்ம ஆளுகலாம் வேக்கனமா தான் கோயில கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த மண்ண போய் மிதிச்சீங்கன்னா, உங்களுக்கு தேவையான இத உங்களுக்கு அவங்க குடுத்துருவாங்க அப்படிங்கிற காரணத்தினால, முடிஞ்ச வரைக்கும் நீங்க அங்க போயிட்டு வாங்க. உங்களுக்கு வேலை செய்யும். இதுதான் 100% பலன உங்களுக்கு குடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். மேலும் இந்த ஜாதக ரீதியா வேற தகவல் தேவைப்படுது அப்படின்னா, கீழ இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்குங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி.